ஹலோ அருமைய நண்பர்களே, தேவன் உங்கள் எல்லோரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆசீர்வதிக்கப்படுங்கள். என்னுடைய மாபெரும் விருப்பமானது என்னவெனில், நீங்கள் ஆசீர்வாதமானவராய் இந்த இடத்தில் இருப்பது. இந்த விருப்பமானது உங்களுடைய சொந்த விருப்பத்தை விட அதிகமானது. நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக. ஏனென்றால் நான் தேவனுக்கு ஊழியம் செய்கிறேன். நான் சர்வ வல்லமையான தேவனுக்கு ஊழியம் செய்கிறேன். எனவே நான் விரக்தி அடைந்த ஒருவனாய் இந்த இடத்தில் இருப்பேன். நான் அவருக்கு ஊழியம் செய்கிறவனாய் இருந்து, என்னுடைய ஊழியமானது என்னுடைய வேலை மூலமாய் நான் அவருக்கு செய்கிறேன். அவருக்காய் நான் செய்கிற இந்த வேலையின் மூலமாக இந்த வேலையானது எந்த விதத்திலும் உங்கள் வாழ்க்கையில் பலன் அளிக்காத பொழுது, எனவே நீங்கள் யோசித்து பார்க்க முடியும், எப்படியாக ஒரு கடினமாய் வேலை செய்கிற ஒரு நபர், உதாரணத்திற்கு மிக கடினமாய் இந்த இடத்தில் வேலை செய்கிறார், ஆனால் எந்த விதமான வேலைக்கான பலனும் பார்க்காத ஒருவர், இப்படியாக தான் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை இந்த இடத்தில் பார்க்க முடிய விரும்புகிறேன். நான் விரும்புகிறேன் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளாக எங்களுடைய வேலை பலனை கொண்டு வருவதை. ஏனென்றால் இந்த காரணமானது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இரட்சகராய் இந்த இடத்தில் இருக்கக்கூடிய அவருடைய நாமமானது பரிசுத்தப்படுத்தப்படும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளாக. அதன் மூலமாக அவருடைய ராஜ்யமானது இன்னும் அதிகமாக பரவி செல்லப்பட முடியும். உலகம் எங்கிலும் நீங்கள் செல்கிற எல்லா இடங்களிலும் கூட. அதன் மூலமாக இறுதியாக அவருடைய விருப்பமானது செய்யப்படக்கூடியதாய் மாறும். இங்கு பூமியிலே பரலோகத்திலே செய்யப்படுவதை போல. எனவே இதுதான் எங்களுடைய விருப்பமாய் இருக்கிறது. நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பது. இருப்பினும் இதற்கு ஒரு விலையானது உண்டு. இந்த ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கும் நாங்கள் இதை கற்றுக் கொடுக்க முடியும், வழி நடத்த முடியும், ஜெபிக்க முடியும், கேட்க முடியும், தேவனிடத்திலே கூக்குரலானதை செய்ய முடியும். ஆனால் இந்த செயலானதை நாங்கள் எடுத்து வைக்க முடியாது. ஒவ்வொரு நபரும் தனிப்பட்ட விதத்திலே அவர்களுக்காக செய்ய வேண்டிய வேலையை நாங்கள் செய்ய முடியாது. அதனால இந்த ஆசீர்வாதங்களானது அவர்களுடைய வாழ்க்கையின் பரிபூர்ணம் அடையும்படியாக நீங்கள் உங்களுடைய செயலானதை எடுத்து வைக்க வேண்டும். நான் எனக்கான செயலை எடுத்து வைக்க வேண்டும். இன்னொரு வார்த்தையில், இது தானாக நடைபெறுகிற ஒரு காரியமானது கிடையாது. இது ஒரு மாயாஜாலம் கிடையாது. தேவன் ஒரு மந்திரவாதி கிடையாது. அவர் மந்திரவாதி கிடையாது. அவர் மாயாஜாலங்களை செய்கிறவர் அல்ல. அவருடைய வேலையானது செய்யப்படுகிறது. அவரோடு கூட நாம் இணைந்து செயல்படுகிற அந்த செயல் மூலமாய், அந்த இணைப்போடு நாம் செய்கிற அந்த செயலானது, யாரெல்லாம் அவரை விசுவாசிக்கிறார்களோ அவர் கொடுக்கிற அனுமதியின் மூலமாய் அவர் வேலையானது உங்கள் வாழ்க்கையில நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது அதை நடைபெறுகிறது. அவ்வளவுதான். ஏனென்றால் நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள். அவர் இந்த வார்த்தையானதை சொல்லியிருக்கிறார். நீங்கள் அந்த வார்த்தையானதை விசுவாசிக்கும் பொழுது அப்பொழுது ஏதேனும் ஒரு பதிலானது வர வேண்டும். ஏனென்றால் தேவன் பேசும் பொழுது இது நிச்சயம் நடைபெற வேண்டும். தேவனானவர் ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது மிக நிச்சயம் அது இந்த நம் வாழ்க்கையில் நிஜமாக வேண்டும். அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் நடைபெற வேண்டும். இந்த புத்தம் புதிய வாழ்க்கையிலே. சரி, நாம் விசுவாசத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். நான் மிக நிச்சயம் விரும்புகிறேன் விசுவாசத்தை குறித்து பேச. ஏனென்றால் விசுவாசமானது கற்றுக் கொடுக்கப்படக்கூடியதா இருக்கிறது. விசுவாசத்தை குறித்து கற்றுக் கொடுக்கும் பொழுது இது சந்தேகங்களை தெளிவாக்குகிறது. மேலும் மக்களுக்கு இது புரிந்து கொள்ளுதலை தருகிறது. இந்த விசுவாசமானது புத்திசாலித்தனமானதா இருக்கும் பொழுது உணர்ச்சி வசமா இல்லை, அது உணர்வாக கிடையாது. ஆனால் இது புத்திசாலித்தனத்தோடு செயல்படக்கூடியது. இந்த வார்த்தை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். மேலும் நீங்கள் இதிலே ஆர்வத்தோடு இருக்கும் பொழுதும் அந்த காரணத்தினால்தான் நீங்கள் இங்க இருக்கிறீர்கள். நான் இந்த இடத்துல இருக்கிறேன். நாம் ஒன்றிணைந்தவராய் இந்த இடத்துல இருக்கிறோம். ஒரே விசுவாசத்திலே, ஒரே ஆவியிலே தேவனுடைய வார்த்தையானதை கேட்பதற்காக. சரி, ஒன்று சேர்ந்து அவருடைய வார்த்தையானதை நாம் இங்க இடத்தில் படிக்கலாம். உங்களுடைய பைபிளிலே எடுத்துக்கொள்ளுங்கள். 19ஆம் அதிகாரம், லூக்கா என்கிற புஸ்தகம். லூக்கா 19ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நாம் விசுவாசத்தை குறித்து கற்றுக்கொள்ளலாம். நாம் இங்கு இந்த இடத்தில் பார்க்கலாம் எப்படிப்பட்ட ஒரு விசுவாசமானது மெய்யாகவே தேவனை பிரியப்படுத்தக்கூடியதா இருக்கிறது. நாம் படிக்க போகிற இந்த வசனங்களானது அதி அற்புதமானது. ஏனென்றால் இது காண்பிக்கிறது மிக தெளிவாக எப்படிப்பட்ட செயலானதை, எப்படிப்பட்ட ஒரு வேலையானதை தேவன் பயன்படுத்துகிறார். யாரெல்லாம் அவர் விசுவாசிக்கிறவராய் இருக்கிறார்களோ மெய்யாகவே, ஏறக்குறைய என்று விசுவாசிக்கிறவர்கள் அல்ல. சரி, பார்க்கலாம். லூக்கா 19ஆம் அதிகாரம்
இந்த வசனம் இப்படியாக சொல்கிறது. நான் பொறுமையாக படிக்கிறேன், மேலும் ஒவ்வொரு வசனத்தையும் உங்களுக்காக விளக்கி சொல்கிறேன். நீங்கள் தெளிவான விளக்கத்தை புரிந்து கொள்ளும்படி நாங்கள் படிக்கிற இந்த காரியத்திலிருந்து இந்த வசனம் இப்படியாக சொல்கிறது. அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாய் நடந்து போகையில், எரிகோ பட்டணமானது முதல் பட்டணமானதாய் இருந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் கைப்பற்றியது. அவர்கள் முதலாவது சந்திக்க வேண்டியதா இந்த இருந்தது. எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்த பொழுது நினைவிருக்கிறதா? அவர்கள் செங்கடலை கடந்தார்கள், அதன் பிற்பாடு வனாந்தரங்களை கடந்து வந்தார்கள், அதன் பிற்பாடு அவர்கள் யோர்தான் நதியை கடந்தார்கள். அவர்கள் சந்தித்த அந்த முதல் பட்டணமானது அவர்களுடைய வழிகளிலே இருந்தது எரிகோதான். எனவே இயேசு எரிகோவிலே பிரவேசித்து இப்பொழுது ஆயக்காரருக்கு தலைவனாய் இருந்த சகேயு எனப்பட்ட ஒரு மனுஷன், இது மிக முக்கியமானது, ஆயக்காரருக்கு தலைவனாயிருந்த சகேயு எனப்பட்ட ஒரு மனுஷன், எப்பொழுது வேதாகமமானது ஒரு நபருடைய பெயரானதை குறிப்பிடுகிறதோ, ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் அங்கு இந்த மிக முக்கியமான ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறார். அந்த பெயருக்கான மதிப்பானதை இந்த காண்பிக்கிறார். மேலும் அவர் வெளிப்படுத்தி காட்டுகிறார். அந்த நபர் யார்? அவர் நல்ல காரியத்தை செய்தாரா அல்லது கெட்ட காரியத்தை செய்தாரா? எனவே வேதாகமம் பலவிதமான வழியின் காரியங்களை வெளிப்படுத்துகிறது. அந்த நபர் ஏன் ஆசீர்வதிக்கப்பட்டார், அந்த நபர் ஏன் இந்த சபிக்கப்பட்டார் என்று சொல்லப்படுகிறது. இங்கு பார்க்கலாம், ஆயக்காரருக்கு தலைவனாய் இருந்த சகேயு எனப்பட்ட ஒரு மனுஷன், இவன் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யமாயும் இருந்தான். இன்னொரு விளக்கம் இங்கு சொல்லப்பட்டதா இருக்கிறது. இந்த விளக்கமானது மிக முக்கியமான ஒன்றாய் இந்த இருக்கிறது. நாம் அதை கவனிக்க வேண்டும். ஏனென்றால் நாம் இந்த பேச போகிற இந்த விசுவாசத்தோடு தொடர்புடையதா இந்த இருக்கிறது. எனவே வசனம் தெளிவாக சொல்கிறது, அவன் ஆயக்காரருக்கு தலைவனாய் இந்த இருந்தான். ஆயக்காரர்கள் வரிகளை வசூலிக்கிறவராய் இந்த இருந்தார்கள். கடந்த காலங்களிலே ரோமர்கள் இந்த அவர்கள் சொந்த ஆயக்காரர்களை உடையவராய் இருந்தார்கள். அவர்கள் மக்களை கட்டாயப்படுத்துவார்கள். ஏற்கனவே ஏழையாய் இந்த இருக்கிறவர்கள், தரித்திரமான வாழ்க்கை இந்த வாழ்கிறவர்கள், அந்த நேரம் இஸ்ரவேல் ஜனங்கள் தரித்திரத்திலே இருந்தார்கள். ஆனால் ரோமானியர்கள் அங்கு எல்லாவற்றையும் ஆளுகிறவராய் இந்த இருந்தார்கள். பாலஸ்தீனி இந்த முழு உலகத்தையும் கூட ஆளுகிறவராய் இந்த இருந்தார்கள். ரோமானியர்கள் அவர்கள் வரிகளை விதித்தார்கள். அந்த நபர் இடத்திலே பணம் இருக்கிறதா இல்லையா செலுத்துவதற்கு, அதை தாண்டியும் அவர்களுக்கு பணமானது இல்லை செலுத்துவதற்கு என்றால், அப்பொழுது அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை இந்த கொடுக்க வேண்டும். அவர்கள் தங்கள் பிள்ளைகளை இந்த கொடுக்க வேண்டும் அவர்களுக்கு வேலை செய்வதற்காக. அதன் மூலமாக பிள்ளைகள் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள் அடிமைகளாக. இப்படியாக தான் வழியானது இருந்தது ஆயக்காரர்களுடைய வேலை செய்யப்படுவதற்கு. ஆயக்காரர்கள் என்று சொல்லும் பொழுது இதை மறக்கக்கூடாது. மத்தேயு ஒரு ஆயக்காரராய் இந்த இருந்தார். அவர் ஆயக்காரருடைய தலைவனாய் இந்த இல்லை. ஆனால் இங்கு சகேயு ஆயக்காரருக்கு தலைவனாய் இந்த இருந்தான். அவர்கள் மக்களிடத்திலிருந்து பணத்தை திருடுகிறவராய் இந்த இருந்தார்கள். மக்களிடத்திலிருந்து திருடுகிற ஒருவராய் இந்த இருந்தார்கள். அதனாலேதான் அவர்கள் ஐஸ்வர்யமாய் இருந்தார்கள். அந்த அளவிற்கு ஐஸ்வர்யமாய் இந்த இருந்தார்கள். மேலும் அவர்கள் அப்படியாக பணத்திலே ஐஸ்வர்யமுடையவராய் இந்த இருந்தார்கள். மேலும் அதே போல் ஐஸ்வர்யமுடையவராய் இந்த இருந்தார்கள் எதிரிகளோடு கூட. இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலே, தேவனுடைய ஜனங்களிடத்தில் மத்தியிலே இஸ்ரவேலர்கள் அவர்களை வெறுத்தார்கள். ஆயக்காரர்களை வெறுத்தார்கள். அவர்கள் வெறுத்தார்கள். காரணத்தோடு கூட தான். அவர்கள் வெறுப்பதற்கு காரணமானது இருந்தது. எனவே சகேயு எனப்பட்ட ஒரு மனுஷன் இப்படியாக தான் இருந்தான். அவன் ஆயக்காரர்களுக்கு தலைவனாய் இந்த இருந்தான். இதனுடைய அர்த்தம், ஆயக்காரர்கள் மோசமானவராய் இந்த இருந்தாரே, ஆனால் அப்பொழுது தலைவன் இன்னும் மோசமாக அவன் ஐஸ்வர்யவானாய் இந்த இருந்தான். வேதாகமம் ஏன் அவன் ஐஸ்வர்யமாய் இருந்தான் என்று சொல்கிறது. ஏன் இந்த விளக்கமானது இங்கு குறிப்பிடப்பட்டதா இருக்கிறது? அவன் ஐஸ்வர்யவனாய் இருந்தான் என்று தேவன் காண்பிக்கிறார். அவன் அப்படியாக பச்சைப்பாதம் இந்த பார்க்கிறவனா இந்த இருந்திருந்தால், அந்த நபர் ஏழையோ அந்த நபர் பணக்காரரோ என்று இந்த வித்தியாசத்தை பார்த்திருந்தால், தேவனுக்கு முன்பாக எல்லோரும் ஆத்துமாக்கள் தான். இந்த விருப்பமானது எல்லோரையும் இந்த ஆதாயப்படுத்துவது. அவர்கள் பாவிகளாயிருந்தாலும், திருடராயிருந்தாலும், குற்றவாளிகளாயிருந்தாலும், அவர்கள் தவறானவராய் இந்த இருந்தாலும், அவர் நல்லவராயிருந்தாலும், இது பிரச்சனையானதில்லை. அவர் விரும்புகிறார் எல்லோரையும் ரட்சிக்கும்படியாக, எல்லோரையும், ஏன் ஐஸ்வர்யவானையும் சேர்த்து. இது உண்மையானதா இருக்கிறது. இயேசுவானவர் சொன்னார்,
இது எவ்வளவு கடினமானதா இருக்கிறது. ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிப்பது அரிதா இந்த இடத்தில் இருக்கிறது. சீஷர்கள் அப்படியா கேட்டார்கள், இது எப்படி சாத்தியமானதா இந்த இடத்துல இருக்கிறது. அவர்கள் பயந்து கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் எல்லா நேரத்திலும் அவர் நினைத்திருந்தார் ஐஸ்வர்யமானது ஒரு அடையாளமாய் இருக்கிறது, தேவனுடைய ஆசீர்வாதங்கள் என்று. அவர்கள் மிக நிச்சயம் தவறாக நினைத்திருந்தார்கள். ஆனால் இயேசுவானவர் சொல்லியிருந்தார், இது எவ்வளவு அரிதாய் இருக்கிறது. ஒரு ஐஸ்வர்யவான் தன்னுடைய ஐஸ்வர்யத்தை சார்ந்தவனாய் இருக்கிறவன் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிப்பது அரிதாய் இருக்கிறது என்றார். எதுவாக இருந்தாலும் இது வெறும் சரீரபூர்வமான ஐஸ்வர்யமானது மட்டும் கிடையாது. ஆனால் உணர்ச்சியான ஐஸ்வர்யத்தை உடையவர்கள் ஒரு நபரானவர் அப்படியாக இன்னொருவர் மீது இந்த அன்பை செய்கிறவர், இந்த அந்த வாழ்க்கையை அந்த நபருக்காக இந்த அர்ப்பணிக்கிறவர், அந்த நபர் இந்த மரித்தால் நரகத்திற்கு செல்கிறார். ஏன்? ஏனென்றால் அவர்கள் அந்த அளவுக்கு அதிகமாய் நேசித்த அந்த நபரை தன் வாழ்க்கையின் முதலாவது வைத்தார்கள். ஐஸ்வர்யவான்கள் அப்படியாக செய்கிறார்கள், பணக்கார மக்கள் அப்படியே செய்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய ஐஸ்வர்யத்தை எல்லாவற்றுக்கும் மேலாக முதலாவதாக இந்த வைக்கிறார்கள். அதுதான் நிஜமாய் இருக்கிறது. எனவே அவர் ஆயக்காரர்களுக்கு தலைவனாய் இந்த இருந்தால், மிகவும் ஐஸ்வர்யமாயும் இந்த இருந்தான். 3ஆம் வசனம் இங்கு சொல்கிறது. இப்பொழுது இன்னொரு விளக்கமானது இங்கு சொல்லப்பட்டதா இந்த இருக்கிறது. அவன் குள்ளமானபடியால் இயேசு எப்படிப்பட்டவர் என்று அறியாதவனா இந்த இருந்தான், பார்க்க முடியாதிருந்தான். ஜனக்கூட்டத்தினாலே யோசித்து பாருங்கள், ஜனக்கூட்டம் எப்படியானதா இந்த இருந்திருக்கும் அந்த சிறு பட்டணத்திற்குள்ளாக. ஏனென்றால் ஜனக்கூட்டமானது ஆண்டவராக இயேசுவை பின்தொடர்ந்து கொண்டிருந்தது. ஏன் அவரால் இயேசுவை பார்க்க முடியாமல் போனது? ஏனென்றால் அவருக்கு சரீரத்தில் எப்படியான பிரச்சனையானது இருந்தது. அவர் ஒரு குள்ளமான மனுஷனாய் இருந்தார். அவர் குள்ளமான மனுஷனாய் இருந்தார். இங்கு எழுதப்பட்டதாய் இருக்கிறது, அவன் குள்ளமானபடியால் அவரை பார்க்க முடியவில்லை. என்றால் அவன் ஒரு குள்ளமான மனுஷனாய் இந்த இருந்தான். இயேசுவானவரை இந்த ஜனக்கூட்டத்தின் மத்தியிலே அவரை பார்க்க முடியாது இருந்தது, சாத்தியம் இல்லாதது இருந்தது. எனவே வசனம் தெளிவுபடுத்துகிறது. பாருங்கள், இது எவ்வளவு அருமையானதா இருக்கிறது. வசனம் இங்கு சொல்கிறது, முதலாவது அவர் இயேசுவானவர் எப்படிப்பட்டவர் என்று பார்க்க வகை தேடினார். ஆனால் அவரால் பார்க்க முடியவில்லை. அவர் இயேசுவை பார்க்க வகை தேடினார். இதுதான் விசுவாசத்தின் அடையாளமாய் இருக்கிறது. இதுதான் மிக தெளிவான அடையாளமானதா இந்த இருக்கிறது. ஒரு நபருடைய விசுவாசத்தினுடைய தரம் எப்படி இருக்கிறது என்று. அவர் ஏழையோ அவர் ஐஸ்வர்யவரோ இந்த எந்த நிலையில் இருக்கிறார், இது பிரச்சனையானது கிடையாது. ஆனால் அவர்கள் இயேசுவை தெரிந்து கொள்ள, இயேசுவை அறிந்து கொள்ள விருப்பத்தை காண்பிக்கிறார்கள். ஆனால் அவர்கள் அவரை இந்த தனிப்பட்ட விதத்திலே பார்க்கிறார் என்று நான் சொல்லவில்லை. ஆனால் அறிந்து கொள்வதற்காக, அவரை குறித்து தெரிந்து கொள்ளும்படியாக, அவரை குறித்த செய்திகளை இந்த பெற்றுக் கொள்ளும்படி, இயேசுவானவரை குறித்து இப்படியான விசுவாசம் தான். எப்பொழுது ஒரு நபரானவர் ஆர்வமுடையவராய் இந்த இருக்கிறாரோ பைபிள் படிப்பதற்கு, அவர்கள் இயேசுவை தெரிந்து கொள்ள விருப்பத்தை காண்பிக்கிறார்கள். ஏனென்றால் இயேசு ஆவியிலே இருக்கிறார். அவருடைய வார்த்தையின் மூலமாய் நாம் அவரை அறிந்து கொள்ள முடியும். எனவே அவர் இயேசுவானவர் எப்படியாக இருக்கிறார் என்பதை பார்க்க வகை தேடினார். அவர் ஒரு குள்ளமான மனுஷனாக இருந்ததனால் அவரால் பார்க்க முடியாது இருந்தது. அவர் என்ன செய்தார்? அந்த காரணத்தினாலே அவர் இந்த அப்படியாக திருப்தி அடைந்து விட்டாரா? அடுத்த முறை பார்த்துக் கொள்ளலாம், இந்த நான் இந்த என்ன செய்வேன் என்று சொன்னாரா? இல்லை. 4ஆம் வசனத்தை பாருங்கள். அவர் போகும் வழியிலே முன்னாக ஓடி, அவர் எதற்கு முன்னாக ஓடினார்? அந்த திரளான ஜனங்களுக்கு முன்பாக அவர் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டுத்தீ மரத்திலே ஏறினார். காட்டுத்தீ மரம் என்று சொல்லும் பொழுது, இந்த மரமானது இது ஒரு அத்தி மரத்தை போன்றது, ஒரு அத்தி மரத்தை போன்றது. எப்படியாக அத்தி மரமானது இந்த சிறு சிறு கனிகளை கொடுக்கும், அது போல இது அத்தி மரத்தை போலவே இந்த நாள் நாம் சாப்பிடுகிற அந்த சிறு பழத்தை போல. ஆனால் இது மிகவும் உயரமான ஒரு மரமானதா இந்த இருந்தது. இது 20-25 மீட்டர் உயரம் வளரக்கூடியது, 20 மீட்டர் உயரம் வளரக்கூடியது. எனவே அவர் செய்தது என்ன? அவர் இயேசுவை பார்க்க முடியவில்லை என்பதை அவர் பார்த்தபொழுது, அவர் உடனடியாக அந்த மரத்தின் மீது ஏறி, அந்த மரத்தில் ஏறி அவர் பார்க்கும்படி வகை தேடினார் இயேசுவானவரை. எனவே அவருக்கு தெரிந்திருந்தது இயேசுவானவர் அந்த வழியா இந்த கடந்து செல்ல போகிறார் என்பதை. மேலும் இது விசுவாசத்தை காண்பிக்கிறது. நண்பர்களே, எத்தனை மக்கள் நாம் ஆலயத்திற்கு அவர்களை அழைக்கிறோம்,
இந்த நபரிடத்திலே நாம் ஆலயத்திற்கு செல்கலாம், வாருங்கள், இந்த இடத்தில் நீங்கள் கஷ்டப்படுகிறீர்கள், நீங்கள் வருவதனால எதுவும் இந்த இடத்தில் உங்களுக்கு கஷ்டம் இல்லை. மக்கள் புறக்கணிக்கிறார்கள், மக்கள் இந்த இடத்தில் அழைப்பானதை இந்த இடத்தில் மறுதளிக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் நம்பவில்லை, அவ்வளவுதான், அவர்கள் நம்பவில்லை. ஆனால் எப்பொழுது ஒரு நபரானவர் அவருடைய வாழ்க்கையின் அடிமட்டத்திற்கு தள்ளப்படுகிறாரோ, அவர்களுக்கு இனியும் வேறு வாய்ப்பே இல்லை என்று சொல்லும் பொழுதும், அப்பொழுது அவர்கள் இயேசுவை குறித்து கேள்விப்படும் பொழுதும், அவருடைய குணமாக்குதல், விடுதலை, இந்த இடத்தில் இயேசுவானவர் மாறாதவராய் இருக்கிறார் என்று சொல்லும்போது, இயேசு மாறாதவராய் இந்த இடத்தில் இருக்கிறார். அவர் நேற்றைய தினம் இருந்தது போலவே இன்றும் இந்த இடத்தில் இருக்கிறார், என்றென்றைக்கும் இந்த இடத்தில் இருப்பார். அவர் ஒருபொழுதும் தன் வழியில் இந்த இடத்தில் மாறுவதில்லை. அவர் உயிருள்ளவராய் இந்த இடத்தில் இருக்கிறார். எப்படி நமக்கு தெரியும் அவர் உயிருள்ளவராய் இருக்கிறார் என்று? நமக்கு அவர் உயிரோடு இருக்கிறார் என்று தெரியும். நாம் அவரை அனுபவிக்கும் பொழுது எப்படி நாம் அவரோடு இந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்வது? நாம் அவரிடத்திலிருந்து செய்தியானதை பெற்றுக்கொண்டு விசுவாசமானது நமக்குள்ளாக இந்த பிறந்து நம்மை இயேசுவை விசுவாசத்திலே பார்க்கும்படி செய்வது. விசுவாசத்தினாலே ஆவியிலே நாம் அவரை பார்க்கும் பொழுது, சகேயு அவர் ஓடி அந்த காட்டுத்தீ மரத்திலே ஏறினார். மேலும் அவர் அங்கு இந்த மரத்திலே பிடித்துக் கொண்டிருந்தார், அதன் கிளைகளை இந்த பிடித்துக் கொண்டிருந்தார். இயேசுவானவர் அந்த வழியாய் கடந்து செல்லும்படியாக, இயேசுவை அவர் பார்க்கும்படியாக இந்த விரும்பி இருந்தார். சரியாக அவர் ஒருவேளை இப்படி நினைத்திருக்கலாம், நான் யார்? நான் ஒரு திருடனாய் இருக்கிறேன், நான் இதத்தில் திருடுகிறேன், நான் இதை செய்கிறேன், நான் அதை செய்கிறேன், எனக்கு தகுதியானது கிடையாது அவருக்கு முன் செல்வதற்கு. நான் வெறும் அவரை பார்க்க மட்டுமே விரும்புகிறேன். ஆனால் தேவன் இந்த விசுவாசத்தை பாராட்டுகிறவராய் இந்த இருக்கிறார். எப்பொழுது இயேசு அந்த இடத்திற்கு இந்த வந்தாரோ, அந்த காட்டுத்தீ மரத்தை கீழாக இயேசு வந்தபொழுது இயேசுவானவர் அறிந்திருந்தார், அங்கு விசுவாசத்தை வெளிப்படுத்துகிற ஒரு மனுஷன் இருக்கிறார். அந்த மனுஷன் அவரை அறிந்து கொள்ள விரும்புகிறார் என்று உங்களுக்கு அது தெரியுமா? உங்களுக்கு தெரியுமே. ஆனால் என்னுடைய கருத்தின் பிரகாரம், என்னுடைய யோசனையின் பிரகாரம், இது தனிப்பட்ட யோசனை, என்னுடையது. எப்பொழுது நாம் விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறோமோ, எப்பொழுது நாம் விசுவாசமானதை இந்த வெளிப்படுத்துகிறோமோ, தேவனை பிரியப்படுத்தக்கூடிய அந்த விசுவாசத்தை, அவரை அறிந்து கொள்வதற்காய், இயேசுவை தெரிந்து கொள்வதற்காய், அவரை தேடுவதற்காய், நாம் அவரை தெரிந்து கொள்ளும்படியான விருப்பம், அவரை குறித்து இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்வதற்கான ஆர்வம், இந்த விருப்பம் நமக்குள்ளாக இந்த தோன்றும் பொழுது, நான் விசுவாசிக்கிறேன், ஒரு ஒளியானது இந்த நமக்குள்ளாக இந்த ஒளிர்கிறது. இந்த ஒளியானது தேவனுடைய கவனத்தை ஈர்க்கக்கூடிய ஒளியா இருக்கிறது. இதுதான் சகேயுவுக்கு நடந்தது. அவர் தேவனுடைய கவனமானது இந்த ஈர்த்தார். அவருடைய விசுவாசத்தை வெளிப்படுத்தியதன் மூலம், அவருடைய அதி அற்புதமான செயல் மூலமாய், இயேசுவை பார்க்கும்படியாக விரும்பின விருப்பத்தின் மூலமாய். எனவே வசனம் சொல்கிறது, இயேசு அந்த இடத்தில் வந்து நின்ற பொழுது மிக நிச்சயமாய் அவர் அங்கிடத்தில் வந்து நின்றார். ஏனென்றால் அவர் அறிந்திருந்தார், ஒருவர் அவரை அறிந்து கொள்ள விரும்புகிறார் என்பதை. அவர் அன்னார்ந்து பார்த்து, எனவே இயேசு அவர் அன்னார்ந்து பார்த்து அவரை பார்த்த பொழுதும் அவர் சகேயுவை பார்த்தார். வெறும் அவரை பார்த்தது மட்டுமல்ல, அவர் இப்படியாகவும் குறிப்பிட்டு சொல்லியிருந்தார், சகேயுவே என்று. இயேசுவானவர் அவரை அறிந்திருந்தார். இயேசுவை இந்த அவர் அறிந்திருக்கவில்லை, ஆனால் இயேசு அவரை அறிந்திருந்தார். ஒருவேளை இதுதான் உங்கள் பிரச்சனையாக கூட இருக்கிறது. உங்களுக்கு இயேசுவை தெரியாமல் இருக்கலாம், ஆனால் இயேசுக்கு நீங்கள் யார் என்று தெரியும். அவர் உங்கள் விசுவாசத்தை, என் விசுவாசத்தை, நம் விசுவாசத்தை மதிப்பிடுகிறவராய் இருக்கிறார். அவர் விசுவாசத்தை மதிப்பிடுகிறவராய் இருக்கிறார். நாம் யார் என்று அவருக்கு தெரியும். அவர் ஆழத்திலே எல்லாவற்றையும் அறிந்தவராய் இருக்கிறார். இயேசுவானவர் அப்படியாக அண்ணாந்து பார்த்து, அவர் இப்படியாக சகேயுவை இந்த பார்த்தார். நீங்கள் இப்பொழுது யோசித்து பாருங்கள், என்னோடு சேர்ந்து சிந்தியுங்கள். இந்த நாள், இந்த உலகத்திலே நீங்கள் அப்படியாக ஒரு பெரும் நிகழ்ச்சிக்கு செல்கிறீர்களே, ஆனால் உதாரணத்திற்கும் ஒரு பாடகருடைய, ஒரு பிரபலமான நபருடைய ஒரு நிகழ்ச்சி, நீங்கள் அந்த திரளான ஜனங்கள், ஆயிரக்கணக்கான ஜனங்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒருவராய் திடீரென்று அந்த பிரபலமானவர் உங்களை இந்த பார்த்து, அவர்கள் தன் கண்களை உங்கள் மீதாக இந்த வைத்து அவர் உங்களை பார்த்து சிரித்தால், உங்களுக்கு தெரியும் அந்த சிரிப்பானது இந்த உங்களை பார்த்த என்று எப்படி நீங்கள் உணர்வீர்கள்? அருமை, சரியா? நீங்கள் அற்புதமாய் உணர்வீர்கள், அற்புதமாய் இந்த உணர்வீர்கள். மிக அருமை. யோசித்து பாருங்கள், எப்பொழுது சகேயு இயேசுவை பார்க்கும்படியாக அவ்வளவு ஆர்வமுடையவராய் இந்த இருந்த அந்த தருணம், அவர்
அவரை இந்த இடத்தில் பார்த்தது எப்படியாக இருந்திருக்கும்? வெறும் இந்த இடத்தில் அது மட்டுமல்ல, அவருடைய பெயரானதையும் குறிப்பிட்டார். சகேயுவே, சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். அற்புதம். யோசித்து பாருங்கள், இதை யோசித்து பாருங்கள் அருமையான நண்பர்களே. இயேசுவானவர் உங்களை பார்த்து அவர் உங்களுடைய பெயரானதை குறிப்பிட்டு அவர் இப்படியாக சொல்கிறார், ஆனால் வாங்கள், நீ சீக்கிரமாக இறங்கி வா. ஏனென்றால் சகேயு அந்த மரத்தினுடைய உயரத்தில் இந்த இடத்தில் இருந்தார். அங்கிருந்து சீக்கிரமாக இறங்கி வா என்று சொன்னார். சீக்கிரமாக இறங்கி வா. இது மிக நிச்சயம் என்னவென்றால், சகேயு மிக நிச்சயமா இதை எதிர்பார்க்கவே இல்லை. இருப்பினும் இங்கு விளக்கமானது சொல்கிறது, நாம் இங்கு எழுதப்பட்டதை இந்த பார்க்கவில்லை, ஆனால் நாம் அறிந்திருக்கிறோம். இயேசுவானவர் அவர் எரிகோ பட்டணத்தை இந்த பிரவேசித்த பொழுது, அவர் எரிகோவை இந்த கடந்து கொண்டிருந்த பொழுது, பரிசுத்தாவியானவர் தான் அவரை அங்கு நடத்தி கொண்டு சென்றார். பரிசுத்தாவியானவர் தான் அவருக்கு அந்த விஷயத்தை வெளிப்படுத்தினார், அந்த பட்டணத்தை காண்பித்தார். அங்கு ஒரு சிறப்பான நபர் இந்த இருக்கிறார், அவரை அறிந்து கொள்ள விரும்புகிறார் என்று. அங்கு அவர் சிறப்பாக இந்த இருந்தார். ஏனென்றால் அவர் விசுவாசத்தை சிறப்பாக வெளிப்படுத்தினார். அவர் ஐஸ்வர்யவான் என்பதனால் அல்ல, ஆயக்காரருடைய தலைவன் என்பதனால் அல்ல, இல்லை. ஏனென்றால் அவர் தாகமுடையவராய் இந்த இருந்தார், இயேசுவை தெரிந்து கொள்வதற்கும். யாரெல்லாம் தாகமுடையவராய் இந்த இருக்கிறார்களோ, யாரெல்லாம் தாகமுடையவராய் இந்த இருக்கிறார்களோ, அவர்களுடைய தாகமானது இயேசுவினாலே தீர்க்கப்படுகிறது. அவர்கள் நினைவு கூறுவார்களே ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை. உதாரணத்திற்கும் நாளை தினம், இன்றைய தினம் சனிக்கிழமை பிற்பாடு மாலை 6 மணி கூட்டத்திலே நாம் இந்த சிறப்பான கூட்டமானதை செய்ய போகிறோம். பெண்களுக்காக சுய உதவி கூட்டமானது இருக்கிறது. பெண்களுக்கு மிக நிச்சயமாய் ஆண்களும் வரவேற்கப்படுகிறீர்கள். எப்பொழுது கிறிஸ்டியானியானவர் இந்த வார்த்தையை வெளிப்படுத்தி பேசுவாரோ, அவர் பரிசுத்தாவியானவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டதை இந்த கொடுக்கும் பொழுது அவர் வெறுமையாக ஒரு செய்தியை மட்டும் சொல்ல விரும்பவில்லை. இல்லை, அவர் ஏதோ ஒரு தியரியை இந்த பேசுவதற்காக இல்லை. அவர் எதை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டாரோ அதை இந்த தருகிறவராயிருப்பார். இதுதான் நாங்கள் செய்யக்கூடியதா இருக்கிறது. இதுதான் எல்லா மெய்யான ஊழியக்காரர், தேவனுடைய ஊழியக்காரர் செய்கிறதா இருக்கிறது. நாங்கள் கொடுக்கிறவரா இந்த இருக்கிறோம். நான் உங்களுக்கு அதிகமான செய்தியை கொடுப்பதை குறித்து இந்த கவலைப்படவில்லை. நான் கவலைப்படுகிறேன் இந்த ஆவியை உங்களுக்கு கொடுக்கும்படியாக, நீங்கள் அந்த ஆவியானவரை பெற்றுக் கொள்வதற்காக. இந்த ஆவியானவர் விசுவாசமா இருக்கிறது. விசுவாசம் தான் தேவனை பிரியப்படுத்துகிறதா இருக்கிறது. எனவே நீங்கள் இந்த இருக்கிறீர்கள் விரும்புகிறவராக. நான் எவ்வளவு அதிகமா இந்த விரும்புகிறேன். நான் இந்த இப்படியாக சகையை போல் இந்த பிறந்த நபராய் இந்த இருப்பதை, நான் இப்படியாக இருப்பதை நீங்கள் சலுகை வாய்ந்தவராய் இருக்கிறீர்கள். இன்றும் இயேசுவானவரை தெரிந்து கொள்ள, ஏனென்றால் அவர் மக்களை அப்படியாய் தேடிக்கொண்டிருக்கிறார். விசுவாசம் உடையவராய் இந்த இருக்கிறவர்கள், மெய்யாகவே அவரை பிரியப்படுத்துகிறவராய் இருக்கிறவர்கள். எப்படியான விசுவாசம் தேவனை பிரியப்படுத்துகிறதா இருக்கிறது? இந்த விசுவாசமானது இதை அதை செய்து பிரியப்படுத்துவதல்ல. இல்லை, இந்த விசுவாசமானது அதிசயங்களை பார்ப்பது நிச்சயம் அல்ல. ஆனால் விசுவாசமானது இயேசுவானவரை அறிந்து கொள்வதற்காய் காண்பிக்கப்படுகிறது. இது மிக முற்றிலும் வித்தியாசமானது. இந்த விசுவாசமானது ஒரு காரியம், விசுவாசம் ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வதற்கு. இயேசுவானவர் அறிந்திருக்கிறார். அந்த 10 குஷ்டரோகிகள், அதில் எல்லோருமே இந்த ஒருவன் தான் திரும்பி வந்தான் அவரை அறிந்து கொள்வதற்காக. ஆனால் அவர் எல்லோரையும் குணமாக்கினார். மற்ற 9 பேர் காணாமற் போனார்கள். ஆனால் அவர் எல்லோரையும் குணமாக்கினார். ஆனால் ஒருவர் மட்டும் தான் விசுவாசம் உடையவராக இருந்தார். வெறும் குணமாக்குதலை பெற்றுக்கொள்ள மட்டுமல்ல, அதுக்கு மேலாக ரட்சிப்பை பெற்றுக் கொள்வதற்கு. இப்படியான விசுவாசம் தான் தேவனை பிரியப்படுத்துகிறது. இயேசுவானவரை இந்த அறிந்து கொள்ள விரும்புகிறவர்கள் ரட்சிப்பை பெறுகிறார்கள். அதுதான் சகையு இங்கு காண்பித்தது கூட. நான் இந்த வசனத்திலே இங்கு பார்க்கிறேன், தாகமானதை, சகையுக்கு இருந்த அந்த தாகமானது இயேசுவானவரை அறிந்து கொள்வதற்காக. இந்த விசுவாசம் தான் தேவனை பிரியப்படுத்துகிறது. நீங்கள் இயேசுவை அறிந்து கொள்ள ஆர்வமுடையவராய் இருப்பீர்களே ஆனால், அப்பொழுது நீங்கள் மிக நிச்சயமாய் இந்த செய்தியானது இந்த இடத்தில் தேடுவீர்கள். அவரை அறிந்து கொள்வதற்காக எல்லாமே நீங்கள் அறிந்து கொள்ள விரும்புவீர்கள்.
நீங்கள் ஒருமுறை எல்லாமே இதத்தில் அறிந்து கொள்ளும் பொழுது, அவரை குறித்து காரியங்களை தெரிந்து கொள்ளும் பொழுது, அப்பொழுது நீங்கள் விசுவாசம் உடையவராய் இதத்தில் இருப்பீர்கள். அவரை பார்ப்பதற்காக அவர் தன்னுடைய வல்லமை உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுத்தி காண்பிக்கும்படியாக சகேயுவுக்கு நடந்தது போல, யாருக்கு தெரியும் நீங்கள் சகேயுவாக இந்த இடத்தில் இருக்கலாம். யாருக்கு தெரியும் இந்த நாள் நீங்கள் அப்படியாக அவரோடு இந்த அனுபவத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள், அவரை அறிந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த சுய உதவி கூட்டமானது பெண்களுக்காக. நாளை தினம் நாம் இந்த சிறப்பான ஜெபமானதை செய்ய போகிறோம், இந்த கூக்குரலானதை செய்ய போகிறோம் பெண்களுக்காக. எல்லா யூனிவர்சல் ஆலயம் தேவனுடைய ராஜ்யத்திலும் கூட இந்த கூட்டங்களானது யாரெல்லாம் இந்த வேதனையில் இருக்கிறவராய் இருக்கிறார்களோ, குறிப்பாக பெண்கள் யாரெல்லாம் வேதனையில் உள்ளவராய் இருக்கிறார்களோ அவர்களுக்கு. மேலும் இந்த கூட்டமானது இந்த நாளுடைய கூட்டத்தை போலவேதான் நாங்கள் கவனம் செலுத்திக் கொண்டிருக்கிறோம். மிக சரியாக மக்களுக்கு உதவி செய்யும்படியாக, அவர்கள் ஆண்டவராக இயேசுவோடு இந்த அனுபவத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக. ஏனென்றால் சகேயு அதை எதிர்பார்க்கவில்லை, அவர் அதை எதிர்பார்க்கவில்லை. யோசித்து பாருங்கள், என்னோடு சேர்ந்து கவனமாய் இந்த யோசித்து பாருங்கள். அவர் இயேசுவை பார்க்க மட்டும் தான் விரும்பினார், அவருடைய முகத்தை பார்க்க விரும்பினார். இருப்பினும் இந்த ஆழமான விருப்பம் அவருக்குள்ளாக இருந்ததுனாலே, அந்த விருப்பம் இயேசுவை அறிந்து கொள்ள இந்த அவருக்குள் இருந்த காரணத்தினாலே, அதன் பிற்பாடு இயேசுவானவர், இது மிக அருமையான ஒன்று, இயேசு அவர் எல்லாவற்றையும் இந்த கடந்தவராய் சகேயு எதிர்பார்த்ததை விட இன்னும் அதிகமானதாய் இந்த செய்தார். ஏனென்றால் அவர் மேலே பார்த்து, அவருடைய கண்களை பார்த்து அவர் அப்படியாக சொன்னார், சகேயுவே, அவருடைய பெயரானதை இங்கு குறிப்பிட்டார், நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். யோசித்து பாருங்கள், உங்களை நீங்கள் அப்படியாக ஆண்டவராக இயேசுவோடு இந்த அனுபவத்தை பெற்றுக் கொள்ளக்கூடியதா இந்த இருக்கிற அந்த தருணம். அவர் இந்த உங்கள் வீட்டிலே இருப்பது மட்டுமல்ல, அவர் உங்கள் இருதயத்திற்குள்ளாக, உங்கள் வாழ்க்கைக்குள்ளாக, அவர் உங்களுக்குள்ளாக வாசம் பண்ண விரும்புகிறவராய் இருக்கிறார். அவர் உங்களுக்குள்ளாக வாசம் பண்ணும் பொழுது அவ்வளவுதான். உங்கள் எல்லா பிரச்சனைகளும், உங்கள் சந்தேகங்களும், உங்களுடைய குறைகளும், மேலும் உங்களுடைய முணுப்புணுப்புகளும் எல்லாமே மறைந்து போகும். நீங்கள் ஒளியானதை பெற்றுக் கொள்வீர்கள், இந்த விசுவாசத்தினுடைய ஒளியானதை. இது எல்லா விதமான இருளை நீக்கக்கூடியதா இந்த இருக்கும். எனவே ஆண்டவராக இயேசுவை உங்களுக்குள்ளாக நீங்கள் பெற்றுக் கொள்ளும் பொழுது, பரிசுத்தாவியானவர் இயேசு ஆவியிலே இருக்கிறவர். மேலும் இந்த ஒளியானது உங்களுக்குள்ளாக, நீங்கள் அந்த ஒளியா இருப்பீர்கள். ஒளியானது இருக்கும் பொழுது இருளானது அங்கு இந்த தொட முடியாது. எங்கெல்லாம் ஒளி இருக்கிறதோ, எங்கெல்லாம் நீங்கள் செல்கிறீர்களோ அங்கு ஒளியானது இருக்கும். ஏனென்றால் இருளானது அங்கு மறைந்து போகும். அதுதான் தேவன் உங்களுக்குள்ளாகவும் செய்யும்படியா இந்த விரும்புகிறார். இன்றும் கூட, இந்த நாளும் கூட செய்யுங்கள். ஒரு வார்த்தையானது மட்டுமே தேவனிடத்திலிருந்து நேரடியாக உங்களுக்கு இந்த வரும்படியாக இது போதுமானதா இந்த இருக்கிறது. நீங்கள் அவரை அறிந்து கொள்வதற்கு இயேசுவானவர் யார் என்கிற வெளிப்பாடானது உங்களுக்குள்ளாக இந்த நீங்கள் அறிந்து கொள்ளும்படி. எனக்கு தெரியும், ஆயிரக்கணக்கான மக்கள் ஆலயங்களுக்கு செல்கிறார்கள், அல்லது யூனிவர்சல் ஆலயங்களுக்கு செல்கிறார்கள், கூட்டங்களில் கலந்து கொள்ளும்படியாக. இந்த சிறப்பான கூட்டத்திற்கு, பெண்களின் சிறப்பான கூட்டத்திற்கும், இந்த சுய உதவி கூட்டத்திற்கு 6 மணி நடைபெற போகிறது. இருப்பினும் எப்பொழுது அவர் தன்னை வெளிப்படுத்தி காண்பிக்கிறவராய் இருக்கிறாரோ, அவர் எந்த விதமான சந்தேகத்திற்கும் இடம் அளிப்பதில்லை. அவர் விரும்புகிறவராய் இருக்கிறார். வெறும் குறிப்பிட்ட தருணமோ குறிப்பிட்ட மணி நேரமோ மட்டும் தங்குவதற்கல்ல, ஆனால் அவர் வாசம் பண்ண விரும்புகிறார் உங்களுக்குள்ளாக. நாளைய தினம் நாம் இன்னும் அதிகமாக இந்த பேசவிருக்கிறோம் இந்த தலைப்பானதை குறித்து. நாம் இந்த வேதாகம தியானமானது இன்னும் அதிகமாக இந்த செய்ய போகிறோம். ஏனென்றால் இது அற்புதமானது கிடையாதா? இது மிக அருமையான ஒன்று, பலனான காரியமானது, அருமையானது. இதுதான் மிக அற்புதமான ஒரு காரியமானதா இருக்கிறது. எவ்வளவு மகிமையானதா இருக்கிறது. நாம் அறிந்து கொண்டிருப்பது இயேசுவானவர் அவர் தேடிக்கொண்டிருக்கிறார். மக்கள் யார் விரும்புகிறார்களோ, யார் இந்த விருப்பத்தை உடையவராய் இருக்கிறார்களோ அறிந்து கொள்வதற்காக
நீங்கள் அவரை அறிந்து கொள்ள விரும்பினால் மாலை 6 மணி கூட்டத்தில் சந்திக்கலாம். தேவன் உங்கள் எல்லோரையும் ஆசீர்வதிப்பாராக. நாளை உங்களை சந்திக்கிறேன் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக.